வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இந்த 2026 வருடத்துல வரக்கூடிய மாசி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு தான் நாம பார்க்க போறோம். முதல்ல சனி பகவானை பார்ப்போங்க. ஏன்னா சனி பகவான் இவ்வளவு நாள் உங்களுடைய 6வது ராசியில தான் இருந்தார். 6வது ராசியில சனி இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லை. அதுவும் ஆட்சி பெற்று காணப்படுது இல்லையா, அதனால நல்லது இல்லை. அப்ப என்ன பண்ணும்னா, கடந்த காலத்துல கணவன் மனைவி சிலருக்கு பிரிவினை ஏற்பட்டிருக்கும். ஒரே வீட்டில் இருந்தா கூட சிலர் பேச மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் வேலையின் காரணமாகவோ தொழிலின் காரணமாகவோ அல்லது சண்டை சச்சரவின் காரணமாக கூட பிரிஞ்சிருக்கலாம். அல்லது பிரியவே இல்லைன்னா உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் கண்டிப்பாக அடிக்கடி நோய் நொடிகள் வந்து போயிருக்கும். இப்போ சனி பயிற்சியினால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. அதாவது கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கும் கணவன் மனைவிக்கும் நோய் நொடிகள் வர்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாசி மாசத்துல இருந்தே உங்களுக்கு விலகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வாகனத்தினால நிறைய விரயம் ஏற்பட்டிருக்கும். வாகன பழுது ஏற்படுறது அல்லது வாகன விபத்துக்கள் ஏற்படுறது, அதனால நிறைய செலவு பண்றது மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கும். இனிமேலும் இந்த வாகனத்தினால எல்லாம் தொந்தரவு வராது. அது சொந்தமா வாகனம் வச்சிருந்தாலும் சரிதான், தொழிலுக்காக வாகனம் வச்சிருந்தாலும் அது சார்ந்த வகையிலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நடக்கிற மாதிரி வரும். இதுல என்னன்னா வரப்போறது கண்டச்சனி தான். ஆனா கண்டச்சனினாலும் நமக்கு பயப்படணுங்கிறது இல்லை. வாகன போக்குவரத்துல வேணா கவனமா இருக்கணும், 2 வீலர்ல போறவங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த தொந்தரவுமே செய்யாது. ஆனா சனி பகவான் 7வது ராசியில வர்றபோது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இனிமேல் சீக்கிரம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் திருமண சம்பந்தப்பட்ட காரியங்கள் இதுவரைக்கும் ஒரு சிலருக்கு நடக்காம தடை தாமதமாகி இருந்தா சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு அந்த திருமண பாக்கியம் கைகூடி வரும். அதனால சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சகல பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான். 6வது இடத்துல தான் இந்த மாசம் பல கிரகங்கள் இருக்கு. பொதுவா 6வது இடத்துல பல கிரகங்கள் இருக்கக்கூடாது. பொதுவா இப்போ சூரியன்லாம் 6ல இருக்கு. சூரியன் 6ல இருந்தா உங்களுக்கும் உங்க வீட்டுல யாருக்காவது நோய் நொடி வரும். அதனால கொஞ்சம் செலவாகும். உங்களுக்கே கூட ஏதாவது நோய் நொடி வரலாம். இந்த காய்ச்சல், சளி, இருமல், அதே மாதிரி இந்த சுளுக்கு பிடிப்பு அப்படி சொல்றல, முழங்கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி அப்படி சொல்றல, அந்த மாதிரி ஏதாவது வரதுக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கண்ணு சம்பந்தப்பட்ட வகையில தொந்தரவு வரலாம். கண்ணுல ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மருத்துவ சிகிச்சை எடுக்கிற மாதிரி கூட வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாசம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி 6வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு சிலருக்கு வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் பூராமே ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது டிவியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், வாஷிங் மிஷினா இருக்கட்டும், அல்லது நம்ம ஏதாவது ஒரு மிஷினை வச்சு தொழில் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் சிலருக்கு பழுதடையும். வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, அதுல பழுதுகள் ஏற்படும். சில நேரம் பல்பு கூட நமக்கு ஃபீஸ் ஆகும். அப்படிதான் இருக்கு. அடுத்து ராகு பகவான் 6வதுல இருக்காரு. ராகு பகவான் 6வது இடத்துல இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்ப சுக்கிர பகவான் வேற மார்ச் 3ஆம் தேதி மீன ராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல எந்த பொருளுமே ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் உச்சத்துல இருக்கும், ரொம்ப பவர் ஜாஸ்தியா இருக்கும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். காசு பணம் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னே தெரியாது. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். நிறைய காசு பணம் கிடைக்கணும்னு இருக்கும். ஒரு சிலருக்கு சொத்து விற்காதவங்களுக்கு சொத்து விற்று காசு கிடைச்சிரும். ப்ரமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும். வேலையே கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சி வருமானம் வந்துடும். பிஸ்னஸ் ஓடாதவங்களுக்கு நல்லா பிஸ்னஸ் ஓடி வருமானம் வந்துடும். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணணும்னா நம்ம மார்ச் 3ஆம் தேதிக்கு பண்ணுனா அந்த காரியமெல்லாம் கூட உங்களுக்கு கைக்கூடி வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டா தற்போது வரைக்கும் உங்களுக்கு 5வது ராசியில தான் இருக்காரு. 5ல செவ்வாய் இருந்தா சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் 6வது ராசிக்கு போக போறாரு பிப்ரவரி 21ஆம் தேதி. செவ்வாய் 6வது ராசியில இருந்தா சகோதரத்தினால நன்மை இருக்காது. சகோதரத்தினால நன்மை அப்படின்னா கூட பிறந்தவங்களால நன்மை இருக்காது. நம்மளை முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு ஏதாவது ஒன்று பேசுவாங்க. ஒரு சிலர் இந்த பாக பிரிவினை தொடர்பான ஏதாவது ஒரு விஷயங்கள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கொஞ்சம் இருக்கதா செய்யும். அதே நேரத்தில் 10ல குரு இருக்கிறது நல்லதான்னா சில விஷயத்துல நல்லது. 10வது இடத்துல குரு இருக்கிறது நல்லதான்னா நல்லதுதான். சில விஷயத்துல நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. அடிக்கடி நம்ம நிறைய கோயிலுக்கு போயிட்டு வரலாம். போகாத கோயில்களுக்கு கூட போகலாம். தூரதேச கோயில்களுக்கு கூட போகலாம். சிலருக்கு கோயிலுக்கு நன்கொடைகள் கொடுக்கறது, கோயில் விழாக்கள்ல கலந்துக்கிறது, கோயில் விழாக்களையே நம்ம நடத்துறது, அதுல ஈடுபடுறது, கோயில் கட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அது கண்டிப்பாவே ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து
குரு பகவான் 10வது இடத்துல இருக்கிறது பதவி பறிபோகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இது ஒண்ணுதான் தொந்தரவு. பதவி பறிபோகும் அப்படின்னா, ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இப்ப வேலை பார்க்க விடாது, வேலை போயிடும். அப்ப வேற இடத்துக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டியது வந்துடும். ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் இழுபறி இருக்கும். ஓன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா ஓன் பிசினஸ் வந்து ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து கரெக்டா பண்ண விடாது. ஏதாவது ஒரு வகையில வேலை பார்க்கறதா இருந்தாலும் நம்மளை காலி பண்ணி விட்டுரும். அதே மாதிரி தொழில் பண்றதா இருந்தாலுமே அந்த தொழிலை வந்து ஓட விடாம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இது எவ்வளவு நாளைக்கு அந்த குரு பகவானால தொழிலில் பிரச்சனை வரும், வேலையில பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் வந்து அதுக்கடுத்து இப்போ மே மாதம் 26ஆம் தேதி பயிற்சி ஆவார். அது வரைக்குமே அந்த வேலை தொழில் சார்ந்த வகையில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். இருந்தாலும் இப்போ சுக்கிர பயிற்சி வருது இல்லையா, மார்ச் 3, அது வந்து நல்லா இருக்கும். அது வந்து வேலை வாய்ப்புகளை வந்து தொழிலை வந்து கண்டிப்பாகவே வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ ஒரு கிரகம் சரியில்லைனாலும் இன்னொரு கிரகம் சரியா இருக்கு. அப்போ இன்னொரு கிரகம் சரியா இருந்தாலே நம்மளால வாழ முடியும், நமக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஆக கன்னிராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு வாழ்க்கை முறைகள் இந்த மாசி மாசத்துல ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.